இனி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான். இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையா ஆக்கிடுங்க. இந்த கருமையான முடிகள் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்படியே கருமையாவே இருக்கும். இந்த ஹேர் டைனால எந்த விதமான சைடு எஃபெக்டோ இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த ஹேர் டையை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாம் கருமையா ஆகிறது மட்டும் இல்லாம முடி வந்து பாத்தீங்கன்னா நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு 5 ரூபாய் ப்ரூ காஃபி தூள் இருக்கு இல்லையா, 5 rupees ப்ரூ காஃபி தூள், அதை வந்து நான் சேர்த்திருக்கேன். நல்லா சூடா தண்ணி ஆக்கிட்டு அதுல வந்து இதை நான் சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி வந்து நல்லா வெதுவெதுன்னு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காஃபி தூள் டிகாஷனை வந்து ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டைய நம்ம வந்து கண்டிப்பா இரும்பு கடாயில தான் செய்யணுங்க. இரும்பு கடாயில செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து 100% வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, இரும்பு கடாயில இந்த காஃபி தூள் டிகாஷனை வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதுல சில பொடிகளை நம்ம சேர்க்க போறோம். இந்த காஃபி தூள் பொருள்ல ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடிய பொடி பாத்தீங்க அப்படின்னா அதிமதுரம் பொடிங்க. இந்த ஹேர் டைல வந்து அதிமதுரம் சேர்க்கும் போது நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே இந்த அதிமதுரம் வந்து எடுத்துருங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான பொடி கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்ல கருமையா ஆக்கி கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்காம நம்ம வந்து எந்த ஒரு ஹேர் டையோ இல்ல ஹேர் ஆயிலோ ப்ரிப்பேர் பண்ணோம்னா திருப்தியே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு கரிசலாங்கண்ணில நிறைய ஹேருக்கு உண்டான சத்துக்கள் இருக்கு. அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா அதே 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காய் பொடியும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பொடி என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா பூந்தி கொட்டை. இது வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தம் ஆக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அதையும் நம்ம சேர்த்துக்கோம். 1 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொடி மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருதாணியை சேர்க்கும் போது நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா பிரவுன் கலர்ல மாறுங்க. மருதாணியை மட்டும் சேர்த்தா பிரவுன் கலரா மாறும். நம்ம இன்னும் சில பொருட்கள்லாம் இதுல சேர்க்கிறோம் இல்லையா, அதனால ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருமையா மாறுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க முக்கியமான பொருள், கடைசியான பொருள் பாத்தீங்க அப்படின்னா அவரி பொடி தாங்க. அவரி பொடியை வந்து இப்ப சேர்க்க வேண்டாம். இதை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கலாம். ஏன் சூடு பண்றோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஏற்படும். நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு நல்லா வந்து சூடு படுத்திட்டோம் அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, சளி பிடிக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டைய வந்து அப்ளை பண்ணாங்க. பாருங்க, கட்டி எல்லாம் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமான வேலை அதுதாங்க, கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கடாயோட சேர்த்து அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கட்டிகள் பொடியில இருந்துச்சுன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். நம்ம சேர்த்திருக்கிற காஃபி தூள் பவுடரு, நம்ம சேர்த்திருக்கிற காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நரிஷ்மெண்டா இருக்குங்க. நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு இந்த காஃபி தூள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்ப பாருங்க, நம்ம ஸ்டவ் மேல எடுத்து வச்சுட்டு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வந்து ஒரு கொதி வந்தா போதும்.
அதுக்கப்புறமா இதுல நம்ம ஒரு பொடியை சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். லைட்டா பபிள்ஸ் வரணும், அது அளவுக்கு வச்சிருந்தீங்கனாலே போதும். இப்ப பாருங்க சூடாயிருச்சு, லைட்டா பபிள்ஸ் வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு செகண்ட் வந்து ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இப்போ இதுல நம்ம வந்து அவுரி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்க போறோம். நம்ம வந்து மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, அதனால அவுரி பொடி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த அவுரி பொடியை சேர்க்கிறோம். நிறைய பேத்துக்கு வந்து அவுரி பொடி சேர்க்கறதுனால இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, ஒத்துக்க மாட்டேங்குது, தலைவலிக்குது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அவங்க வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா தலைவலியும் வராதுங்க, இச்சிங் ப்ராப்ளம் வராது. அப்படியே உங்களுக்கு வந்து அவுரி பொடி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கத்தா பவுடர்னு கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா அன்னபேதி, சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவுரி பொடிக்கு பதில் நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. நல்லா இரும்பு கடாயில இந்த மாதிரி ஃபுல்லா படுற மாதிரி வச்சிருங்க. இது அப்படியே வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிருங்க. இல்லைன்னா 8 மணி நேரம். நீங்க நைட்ல பண்ணீங்கன்னா அப்படியே நைட்டு பூரா விட்டுருங்க. பகல்ல பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ், நேர கணக்குக்கு 8 ஹவர்ஸ் அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு காத்து போகாம நம்ம மூடி வச்சிடணும். நல்லா மூடி வச்சாச்சு. நம்ம மார்னிங் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஓவர் நைட் அப்படியே வச்சாச்சுங்க. எவ்வளவு கருகருன்னு ஹேர் டை மாதிரி இருக்கு பாருங்க. நல்ல ஒரு கருமையான நிறம் வந்து இந்த ஹேர் டைல கிடைச்சிருக்கு. இதை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணுங்க. ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. இதை வந்து ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணணும்னா நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சீங்கன்னா போதும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 hour வச்சுக்கோங்க. ஆனா 1/2 hour வச்சாலே போதும். இந்த மாதிரி ரெகுலரா அப்ளை பண்ணி நீங்க நல்லா வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. உங்களுடைய நரைமுடிகள் பிரச்சனைக்கு இதுல ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். இந்த ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.